நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசே எதிர்பார்த்துட்டு இருந்த, தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணிட்டாங்க கூட்டுறவு வங்கிகளில். அந்த லிஸ்ட்டை எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, தமிழக அரசு எப்போ வந்து அதை வெளியிட போகிறாங்க, கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகள் அதை வந்து எப்போ வந்து தமிழக அரசுக்கு கொடுக்க போகிறாங்க, எப்போ அது வந்து வெளியாக போகுது, அதற்கப்புறமா எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய ஃபோனுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என 5000 தமிழக அரசு வழங்கியிருந்தது. இது பெண்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருந்தது. இப்படி இருக்கையில் கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன் விவரங்களை தமிழக அரசு கேட்டிருக்கிறது. இதன் மூலம் விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு லிஸ்ட்டு வந்து தமிழக அரசு இந்த கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகளிடம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை வந்து இந்த கூட்டுறவுத்துறையிலேருந்து லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது தமிழக அரசுக்கிட்ட கொடுக்கறதுக்கு யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அந்த ஒரு பட்டியலை தயார் பண்ணுறாங்க. அந்த பட்டியல் அப்படின்றது எப்போ வெளியாக போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 2021 நகைக்கடன் வந்து இது 2021 நமக்கு 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுமே சொன்னாங்க. அதன்படி இந்த 2026 தேர்தலையும் இந்த தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் நிறைய டவுட்டில் இருக்கீங்க. ஸோ நகை விலைலாம் வந்து அதிகமாகிடுச்சு, நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்றத நம்பி நிறைய மக்கள், நிறைய தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கிகளில் அவங்களுடைய நகையை வந்து வச்சுருக்காங்க. என்ன காரணத்தினால எப்படியாவது தள்ளுபடி ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் இந்த வருடமும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவர் அவர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அவங்க வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படும். அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அதே போலவே தமிழக அரசும் இன்னும் ஒரு சில நாட்களில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வந்து வெளியிடும் அப்படின்றத வந்து அரசு வட்டாரங்கள் வந்து தெரிஞ்சுக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான நிதி வந்து 25,000 கோடி ரூபாய். எவ்வளவு? 25,000 கோடி ரூபாய் வந்து இதற்கான நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நகைக்கடன் தள்ளுபடிக்கும் வந்து இந்த 25,000 கோடிக்கு மேலேயே வந்து செலவாயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 லட்சம் நபர்களுக்கு வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ணாங்க 5 சவரன். ஸோ அதே போல் இந்த தடவையும் வந்து பண்ண போகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, கடந்த முறை நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம், நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்றது இந்த கூட்டுறவுத்துறையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த முறை வந்து நிறைய பேர் நிறைய முறைகேடுகள் பண்ணாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல நபர்கள் வெவ்வேறு
வெவ்வேறு வங்கிகளில் அவர்களுடைய நகையை வச்சு நகைக்கடன் வந்து தள்ளுபடி வாங்கியிருக்காங்க. இப்போ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயனுள்ள நபர்கள் நிறைய பேருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதற்காகவே இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த பட்டியலை தயாரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்தவித முறைகேடும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தகுதி வாய்ந்தவர்கள், தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து யாருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கப்படும் அப்படின்றதையுமே வந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பொதுவாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யும்போது சில குறிப்பிட்ட வழிமுறைகள் பின்பற்றப்படும். சிறு குறு நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கே நகைக்கடன் தள்ளுபடிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்தோம் கொடுத்தோம் என அனைவருக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் வருமான வரியை செலுத்துபவர்களுக்கு இந்த நகைக்கடன் பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு வங்கிகளில் நகைக்கடன்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தள்ளுபடி என்கிற விதத்தினால் பெரும்பாலும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த குறித்த அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். இப்படி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தகுதியான நபர்கள் குறித்த தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை வங்கியால் மண்டல இணை பதிவாளர் அலுவலகத்தில் அனுப்பி வைக்கப்படும். ஸோ இதை அதிகாரிகள் மேலும் ஒருமுறை சரிபார்த்து ஒப்புதல் வழங்குவார்கள். இந்த ஒப்புதல் கிடைத்த பின்னர் தான் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இவ்வாறு தள்ளுபடி செய்யப்படும் கடன் குறித்த சான்றிதழ்கள் வங்கி வழங்கும். இதை வைத்து தான் நகையை மீட்க முடியும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு ரேஷன் அட்டை, இதுக்கு வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ரேஷன் கார்டில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருவருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வருமான வரி கட்டுவரோ, அரசு ஊழியராகவோ, இல்லை வந்து கூட்டுறவுத்துறை வங்கி ஊழியராகவோ இருக்கக்கூடாது. அதாவது சிறு குறு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத வந்து மிக தெளிவாக தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ரெகுலரான ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னுச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.